வரன் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. அமானுஷ்ய மர்ம கதைகளின் சூப்பர் ஸ்டார் இந்திரா சௌந்தரராஜன் போகர் சித்தரை பின்னணியாக வைத்து அவர் எழுதிய சூப்பர் டூப்பர் ஹிட் நாவல் இறையுதிர் காடு இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். பிளே ஐகானை கிளிக் பண்ணி இறையுதிர் காடு கேளுங்க. சித்தப்பு இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்களே சித்தப்பு. சித்தப்பு இப்பதான் பேசவே ஆரம்பிச்சிருக்காரு அந்த விஷயத்த பத்தி. என் சித்தப்பு இது முன்னாடி பேசினதே கிடையாது. மாத்தி 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 தான் பேசுவாரு. இந்த விஷயத்துல நாளைக்கு தான் மாத்துவாருன்னு நினைக்கிறேன். ஆமா, நடுவுல மாமா வர வந்திருக்காங்க. அன்பிற்குரிய மாமா நிறைய பேர் வந்திருக்காங்க. என்ன எதுன்னு வந்து பாத்திரலாம். நானும் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வரும். அரசியல்வாதிகளுக்கு எப்பயுமே ஒரே மாதிரி ரொட்டீன் பிடிக்கவே பிடிக்காது. ஒரு மாசம் வந்து நாடாளுமன்றம் போவாங்க, இங்க இருக்கிறவங்க சட்டமன்றம் வருவாங்க, அடுத்து வந்து தொகுதி பக்கம் போவாங்க. இதெல்லாம் அவங்க சொல்றதுன்னு வச்சுக்கோங்க, நடைமுறையில அப்படி நடக்காது. தொகுதி பக்கமா அப்புறம் மேடையில போய் வந்து முழங்குவாங்க, அப்புறம் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இந்த மாதிரி வந்து ஒரே மாதிரி ரொட்டீன் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஆனா அதிமுக ரொட்டீன் வந்து இப்போ ஒரே மாதிரி வந்து சிக்கிக்குச்சு. அதிமுக எம்எல்ஏக்கள் காலையில எழுந்திரிக்கிறாங்க, ஃப்ரெஷ்ஷா வந்து சட்டமன்றத்துக்குள்ள வராங்க, வெளிநடப்பு பண்றாங்க. எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொடுக்குறப்ப பின்னாடி வந்து நிக்கிறாங்க, கை தட்டுறாங்க, அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்க. திருப்பி காலைல எழுதிக்கிறாங்க, சட்டமன்றம் வராங்க, வெளிநடப்பு பண்றாங்க, எடப்பாடி பின்னாடி நின்று பேட்டி கொடுக்குறாங்க, கிளம்புறாங்க. ரிப்பீட்டா இருக்கு இதே மூடு தான் இன்னைக்கு. அதேதான் வந்து நடந்திருக்கு. பேரவை விதி 72 கீழே அமைச்சர்கள் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் நாங்க கொண்டு வந்திருக்கோம், அதை விவாதிக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து கேட்டாங்க. சபாநாயகரோட பரிசீலனை இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவை முன்னவர் துரைமுருகனும் ஆமாமா சபாநாயகர் எப்ப வேணாலும் முடிவு எடுக்கலாம், சபாநாயகர் அதிகாரம் இருக்கு வந்து வேற சொல்ல. இது அது இல்லைங்கிற மாதிரி சட்டமன்ற அந்த துணைத் தலைவர், எதிர்கட்சி துணைத் தலைவருக்கு இப்படிதான் எப்ப வேணா முடிவு எடுக்கலாம்னு சொன்னாங்க. ஆமா, அதனால என்ன பண்றாங்கன்னா பாருங்க, எங்களுக்கு பேச்சு சுதந்திரமே கிடையாது சட்டமன்றத்துலன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்து வளாகத்துக்கு வெளியே வந்தவங்க கோஷம் எல்லாம் போட்டாங்க, அரசாங்கத்துக்கு எதிராக, சட்டமன்றத்துக்கு எதிராக. அப்புறம் வெளியே வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு பேட்டி வந்து கொடுத்திருக்காரு. அதுல வந்து ஒரு வாரம் கழிச்சு வந்து பேசியிருக்காரு. ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷம் காத்திருந்தேங்கிற பாட்டை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப ஒரு வார்த்தை பேசுறதுக்கே ஒரு வாரம் காத்திருந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி. சிக்னல் வந்திருக்குமா அங்க இருந்து? அதுல என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு நான் எங்க கட்சிங்க, நாங்க யாரு கூட கூட்டணி வைப்போம், உங்களுக்கு ஏங்க வயிறு வந்து எரியுது அப்படின்னு தொண்டர்களுக்கு சொல்றாரா? எதிர்கட்சிகளுக்கு சொல்றாரு நினைக்கிறேன். தொண்டர்கள் கூட வந்து சொல்லலாம். ஏன்னா அதிமுக புலம்பிட்டு தான் இருக்காங்க. இது வந்து நாங்க கூட்டணி வச்சுக்கிறது ஜெயிக்கிறதா அந்த கூட்டணி நாங்க வந்து வச்சிருக்கோம். அப்படியா? ஜெயிக்கிறதுக்காக வச்ச கூட்டணி மாதிரி தெரியலையே. ஆமா, நாங்க யாரு கூட கூட்டணி வைப்போம். அது இல்லாம அமித்ஷா சொன்னப்ப கூட்டணி ஆச்சுன்னு சொல்லவே கிடையாது. அவரு வந்து டெல்லிக்கு மோடி, தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி தான் வந்து சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொன்னாரு. மோடினாலும் அதிமுக கூட்டணி அமையும் தான் சொன்னாருங்கிறாரு. அதிமுகங்கிற வார்த்தையை அமித்ஷா பயன்படுத்தவே கிடையாது எங்கேயுமே. தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து அமையும், எடப்பாடி பழனிசாமி தலைமையில கூட்டணின்னு தான் சொன்னாரே தவிர கூட்டணி ஆச்சுன்னு சொன்னாரு அமித்ஷா. நமக்கு தெளிவாதான் வந்து கேட்டுச்சு. ஆனா பக்கத்துல வந்து நோட்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாரு, அங்க பேசவே கிடையாது இவரு. ஆமா, பேச விடல. இன்னொன்னு என்ன சொல்ல, திருப்பி அதே கேள்வி கேட்காதீங்க, திருப்பி ஏன் கேக்குறீங்க அப்படிங்கிறாரு. என்ன திருப்பினா என்னது? நமக்கும் சில நேரங்களில் டங்கு ஸ்லிப்பான்னு வச்சுக்கோவேன். ஆனா திருப்பிங்கிறதா அதிகமா பயன்படுத்துறாரு எடப்பாடி பழனிசாமி. ஆமா, இதையே திருப்பி பயன்படுத்துறாரு. இப்ப விஞ்ஞான மூலையெல்லாம் இதுல வந்து காட்டாதீங்க என்ன அப்படின்ட்டு, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா இந்த மைக்கு முன்னாடி வந்து நீட்டிடுவீங்களேன்னு சொல்லிட்டு நிருபலர் வந்து குத்தி காமிக்கிறாரு அவரு. அதெல்லாம் ஓகே, ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க என்ன சொன்னீங்க போன வாரம், மக்கள் பிரச்சனை பேசதான் அமித்ஷா பார்த்தேன்னு நீங்க சொன்னீங்க. ஒரு வாரத்திலே வந்து கூட்டணி வச்சீங்க. அந்த அறிவிப்பப்ப மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. அமித்ஷா சொன்னதை அழகா மொழிபெயர்த்தாங்க, கூட்டணி ஆட்சி அமைப்போம்னு சொல்லிட்டு. இப்ப கூட்டணி எல்லாம் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி தான் இங்க தமிழ்நாட்டுக்குன்னு அவர் சொன்னாராம். எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுக்குன்னு சொன்னாரா? டெல்லிக்கு மோடிங்கிறது எப்பயுமே கன்ஃபார்ம் ஆப்பாப்ல அமித்ஷா. டெல்லிக்கு மோடிங்கிறது சொல்லவே கிடையாது அமித்ஷா அதுல. ஆனா வந்து இவருக்கு வந்து எங்கேயோ வந்து ஒருவேளை அந்த மக்கள் பிரச்சனையை பேசும்போது எதுவும் சொல்லிட்டாரோ, அந்த மீட்டிங் ரூம்குள்ள 3 கார் தாண்டி போய் போனார்ல, அப்ப எதுவும் சொல்லிட்டாரான்னு தெரியல. ஆனா வந்து இப்ப எதுவும் சொன்ன மாதிரி தெரியல. கூட்டணி ஆட்சி தான் அவங்க இப்பயுமே சொல்லிட்டு இருக்காங்க பாஜக காரங்க தமிழ்நாட்டுல. பட் கூட்டணியில எப்பயும் பங்கு கிடையாதுங்கிற மாதிரி இன்னைக்கு எடப்பாடி பேசியிருக்காரு. நாளைக்கு என்ன வேணா மாத்துவாரு, பாப்போம், வெயிட் பண்ணி. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒரே இதுல 5 பேரை காலி பண்ணிட்டதா சொல்றாங்க. அண்ணாமலை அவர் வந்து இமயவுல வந்து கிளம்பி போயிட்டாரு. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவ்வளவுதான், அவருடைய அரசியல் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னு தான் வந்து சொல்றாங்க. ஆமா, இன்னொரு பக்கம் வந்து சசிகலா ஆல்ரெடி நமக்கு தெரியும்.
இன்னொரு பக்கம் தினகரன் இப்ப அமமுக பெரிய டெவலப் பண்ணாமே இருந்தாரு. ஏன்னா அதிமுக கண்ட்ரோல்ல வந்துடும், நம்ம பெரிய போஸ்ட் வந்தாலும் நினைச்சாரு. இப்ப அதுவும் வந்து இழுத்து மூடிட்டாரு. இன்னொரு பக்கம் செங்கோட்டையன், இப்ப செங்கோட்டையன் பத்தி ஒரு வாரம் கழிச்சுதான் வந்திருக்கு. நம்ம தான் நாளிதழில் ஏத்துக்கிட்டாங்க போல தெரியுது. ஓகே, அதான் எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இனிமே நீங்க அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு நியூஸை போட்டு விட்டுருக்காங்க அவங்க பத்திரிகையில. இன்னொரு பக்கம் வந்து அன்புமணி அவர் வந்து எந்த கூட்டணியில இருக்காரு அப்படிங்கறது அவருக்கே தெரியலன்னு நினைக்கிறேன். ஆமா, இன்னைக்கு வந்து அந்த சித்திரை முழுநிலவு மாநாடு மே 11ஆம் தேதி நடத்த போறாங்கல்ல, அது வந்து பந்தக்கால் நடுற விழா வந்து நடந்தது. பரிவட்டம் கட்டி அன்புமணி வந்து பேட்டி கொடுத்திருந்தாரு. பரிவட்டம் கட்டிட்டாரு. நான் தான் தலைவர் அப்படின்றாரா? என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து தேசிய கூட்டணி இருக்கீங்களாங்கிறதுக்கு இந்த கேள்வி அப்புறமேட்டு பதில் சொல்றேன்னு வந்து போயிட்டாரு. அப்புறம் சொல்றது இல்ல, அப்பா கிட்ட கேட்டு சொல்வாருன்னு நினைக்கிறேன். அப்பதான் வேணாங்கிறாரு. இவர் ஏன் அப்புறம் சொல்லணும்? நான் கூட்டணியில இருக்கேன், தலைவர் அவர் தானே, அவரை உடனே சொல்ல வேண்டியதானே. வேற ஏதோ யோசிச்சுட்டு இருக்காரு போல. ரூம் போட்டு யோசிக்கிறாரான்னு தெரியல, ஏதாவது எதிர்பார்க்கிறாருன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு விஷயத்த. சரி, அவர் அப்புறம் சொல்லட்டும். அதுக்கு இடையில வந்து அன்பிற்குரிய மாமா வந்து இடையில வந்திருக்காரு. யாருன்னா நயினார் நாகேந்திரன். அவரை சீமான் வந்து இப்படிதான் பதிவெல்லாம் போட்டு வாழ்த்து போட்டிருந்தாரு, அன்பிற்குரிய மாமான்னு. இப்ப என்ன சொல்றாரு, வாங்க மாப்பிள்ள கட்சிக்கு கூட்டணிக்கு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருக்காரு. ஏன்னா இப்ப வேற வேற கொள்கைகள் கண்ட கட்சிகள் வந்து கடந்த காலத்துல வந்து கூட்டணி வச்ச வரலாறுலாம் இருக்கு. அப்படிங்கும் போது வச்சுக்கலாமே கூட்டணி, என்ன தப்பு, வாங்க அப்படின்னு சொல்லி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கூப்பிட்டுருக்காரு. ஐயோ, மாமா கூப்பிட்டா மருமகன் வராம இருக்க முடியாது. இது சித்தப்பாவுக்கு தெரியுமான்னு தான் தெரியல. ஏன்னா கூட்டணிக்கு நான் தான் தலைமான்னு எடப்பாடி சொல்லிட்டு இருக்காரு, இவர் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காரு. அவர் சொல்றதே பாஜக கூட்டணியில இன்னும் நிறைய பேர் இணைவாங்க அப்படின்றாரு. அப்ப எடப்பாடி அவர் தானே கூட்டணிக்கு தலைமை, அவர் எப்ப முடிவு எடுப்பாரு? அவரு அடுத்த வாரம் முடிவு எடுப்பாப்புல, வேற எதுவா பேசுறதுக்கு. ஆமா, இதுக்கிடையில ஒரு முடிவு எடுத்திருக்காரு சீமான். என்ன அப்படின்னா, அந்த சாட்டை துரைமுருகன் அவர் சாட்டைன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அதுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்ல, கட்சிக்கும் அந்த சேனலுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அதுல அன்பிற்குரிய மாமா பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு சாட்டை துரைமுருகன். அவர் ரொம்ப நல்லவர் வல்லவர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு. வைரமுத்து விவகாரத்துல மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படி பேசினாரே தவிர மற்றபடி ரொம்ப நல்லவர் அப்படின்னாரு. ஆனா அவர் வைரமுத்து வந்து ரொம்ப கொடூரமாலாம் பேசியிருந்தார் நயினார் நாகேந்திரன். அந்த வீடியோவும் இப்ப பரவிட்டு இருக்கு. ஸோ இதை ஒட்டி தான் இந்த அறிக்கை வந்திருக்குதா சொல்றாங்க. அவரும் வெளியேறிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்கு கட்சியில இருந்து. ஆடுகளம் படத்துல சொல்லுவார்ல, எனக்கு அந்த பேர்ல எந்த சம்மந்தம் இல்லைங்கிறவர் அறிக்கை கொடுத்திருக்காரு சீமான். இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்துல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு சட்ட முன்முடிவை வந்து அறிமுகப்படுத்தினாரு. என்ன அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புல நம்ம வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான அந்த சட்ட முன்முடிவு தான். இதுல வந்து கிட்டத்தட்ட இப்போ நகர்ப்புற உள்ளாட்சி, அதே மாதிரி ஊராட்சிகள், பஞ்சாயத்துகள், இதுலலாம் வந்து நியமன உறுப்பினர்களா மாற்றுத்திறனாளிகளை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 13,000க்கும் அதிகமான மாற்றுத்திறனாளிகள் இப்போ உள்ளாட்சி அமைப்புகள்ல இடம்பெற போறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பை தான் வந்து வெளியிட்டிருந்தாரு. இதை அறிவிக்கிறது என்னோட வாழ்நாள் பெருமையா நான் கருதுறேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா மாற்றுத்திறனாளிகளை இந்த அரசாங்கம் எப்படி கையாளுங்கிறத அவங்களே சுயபரிசோதனை வந்து செஞ்சுக்கணும். போன வாரம் தான் அவரோட கட்சியுடைய பொதுச் செயலாளர் மாற்றுத்திறனாளிகளை சொல்லக்கூடாத வார்த்தைகள்லாம் சொல்லி புண்படுத்தி அவர் மன்னிப்புலாம் வந்து கேட்டிருந்தாரு. இன்னும் வந்து பார்வை மாற்றுத்திறனாளிகள், நிறைய மாற்றுத்திறனாளிகள் நிறைய கோரிக்கைகளோட வந்து காத்திருக்காங்க. இன்னொன்னு இந்த பகுதி நேர ஆசிரியர்கள், நிறைய மாற்றுத்திறனாளிகள் இது வரைக்கும் வந்து நிரந்தரம் கூட பண்ணவே இல்லை இந்த அரசாங்கம். நிறைய ஓவியர்கள் இருக்காங்க, கலை ஆசிரியர்கள் எல்லாமே இருக்காங்க, அவங்களாம் கூட நிரந்தரம் பண்ணல. மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் கோரிக்கையுமே இருக்கு. இதெல்லாமே வந்து பண்ணாங்கன்னா நிறைவா இருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு. கண்டிப்பா. அதுக்கிடையில நீங்க சொன்ன மாதிரி பொதுச் செயலாளர் அப்படி பேசியிருந்ததுக்கு ஒரு டேமேஜ் கண்ட்ரோலா தான் உடனடியாக அதை அறிவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு நல்ல விஷயமா தான் நம்ம இதை எடுத்துக்கணும். ஆமா, இன்னொரு பக்கம் சட்டமன்றத்தில் நிறைய விவாதங்கள்லாம் போயிருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா, அன்னியூர் சிவா அவரோட விக்கிரவாண்டி விழுப்புரம் மாவட்டத்துல பாவேந்தர் பாரதிதாசனுக்கு மணிமண்டபம் கட்டணும்னு சொல்லி கோரிக்கை வந்து வச்சிருந்தாரு. அதை ஏத்துக்கிட்ட அரசாங்கம் அமைச்சர் சுவாமிநாதன் விழுப்புரம் மாவட்டத்துல 3 கோடி அளவுல மணிமண்டபம் கட்டப்படும்ங்கிறத வந்து அறிவிச்சிருக்காரு. அதே மாதிரி இசை முரசு நாகூர் அனிஃபா அவரோட 100ஆண்டு நிறைவையொட்டி நாகப்பட்டினம் மாவட்டத்துல அரசு விழாவாவே கொண்டாட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய அறிவிப்புகளை வந்து வெளியிட்டு இருக்காங்க. விவாதங்களுக்கும் வந்து பஞ்சம் கிடையாது. சனாதன விவாதம் தமிழ்நாடு சட்டமன்றத்துல வந்திருக்கு. இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகராபாபு பேசுறப்ப சனாதனம்ங்கிறது வாழைப்பழத்துல அந்த தோல் மாதிரி, வாழைப்பழம் தான் இறைவன் அப்படின்னு வந்து குறிப்பிட்டு இருக்காரு. தோலை தூக்கி போட்டுங்கிற மாதிரி ஏதாவது சொல்ல வந்திருக்காரா? ஆனா இதுல கூட ஒரு சேம் சைடு கோல் மாதிரி எனக்கு தெரியுது. எப்ப உள்ள வாழைப்பழம் ரொம்ப சேஃபா இருக்கணும்னா மேல வாழைப்பழ தோல் தேவைதானே, அந்த மாதிரி சொல்லுவாராங்கிறது அமைச்சருக்கு தான் தெரியும். அதுதான் கேபி முனுசாமி அங்க எதிர்ப்புலாம் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இவர் சொல்ற ஊமே ரொம்ப தப்பா இருக்கு, ரெண்டும் வேற வேற,
அப்படிங்கிறத வந்து காட்டியிருக்காருங்க கேவி முனுசாமி. ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு சார்பா ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காரு. தமிழ்நாடு அரசு வெளியிடுற எல்லா அரசாணைகளும் இனிமே தமிழ்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நமக்கு வர கேள்விகளுக்கு பதில் அனுப்புறதும் தமிழ் மொழியில் தான் இருக்கணும், அதுதானே ஆட்சி மொழி அப்படிங்கிறதுனால அதை சொல்லியிருக்காரு. இங்கிலீஷ்ல இருந்தா கூட அதை வந்து நம்ம தமிழாக்கம் பண்ணி வெளியிடணும் அரசாணைகளை, அறிவிப்புகளை அப்படிங்கிறத சொல்றாரு. இன்னைக்கு வந்து அந்த துணைவேந்தர்கள் கூட்டம், ஆலோசனை கூட்டம் நடக்க போகுது. அது நடந்ததுக்கு அப்புறம் நம்ம நாளைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பேசுவோம். இதுக்கிடையில தலைமைச் செயலகத்துல மாநிமா தலைவர் கமலஹாசன் அவர் வந்து உள்ள வந்திருக்காரு. வந்து முதலமைச்சரை பார்த்து வாழ்த்தெல்லாம் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு வாங்கியிருக்கீங்க ஆளுநர் விவகாரத்துல, அதுக்கு வாழ்த்து சொல்ல தான் வந்தேன் அப்படின்ட்டு இருக்காரு. வாழ்த்து சொல்றேன், உங்க இடத்துக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்கேன். ஜூலை மாசம் ஞாபகம் வச்சுப்பீங்கன்னா எனக்கு தெரியும் கூட ஞாபகப்படுத்துறேங்கிற மாதிரி இன்டெரக்டா சொல்லியிருப்பாரு. சட்டமன்ற வளாகத்துக்குள்ள வந்த என்னைய நாடாளுமன்றத்துக்குள்ள அனுப்பி வைங்க அப்படிங்கிறத சொல்லாம சொல்லிட்டு போயிருக்காரு. இன்னொரு பக்கம் என்ன, நேத்து வந்து சட்டமன்றத்தில் அறிவிச்சிருந்தாரு, நான் மாநில சுயாட்சிக்காக ஒரு குழு அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் குரியன் முன்னாள் நீதிபதி தலைமையில் அமைச்சிருந்தாரு. இப்போ ஜோசப் குரியன் என்ன சொல்றாருன்னா, இது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு வேலையா நான் வந்து பாக்குறேன், இதுக்கு நான் சம்பளமே வேணாம்ங்கிறத நான் முதலமைச்சர்கிட்ட சொன்னேன், முதலமைச்சர் ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ வந்து இடைக்கால அறிக்கையை அடுத்த வருஷம் ஜனவரி மாசம் வந்து கொடுப்பாங்க. ஏற்கனவே வந்து தமிழ்நாடு மாநில சுயாட்சி, இப்ப தமிழ்ல அரசாணை, இதெல்லாம் நல்ல விஷயம் தான். அது வந்து வாக்குக்காக மட்டும் பயன்படுத்தாம மனப்பூர்வமா வந்து பயன்படுத்தினா நல்லது. சென்னையை பொறுத்த வரைக்கும் என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சம் கிடையாது. ஆனா என்டர்டைன்மெண்ட் பக்கம் நம்ம போகணும் அப்படின்னா கையில நிறைய டப்பு இருக்கணும், நம்மதான் போய் என்ஜாய் பண்ண முடியும். நம்ம தான் பட்சத்துல இருக்கோம் போல. ஏன்னா பார்க்கிங் கட்டணமே அவ்வளோ, மாலுக்கெல்லாம் போனா, தியேட்டர் பக்கம் போனா டிக்கெட் விலை வேற அதிகம், பாப்கார்ன் விலை அதோட 2 மடங்கு வந்து அதிகமா இருக்கு. எங்கேயுமே போக முடியாது. இப்ப என்ன பண்ணுவாங்க, பீச் பக்கம் போவாங்க. இப்ப பீச்சுக்கும் ஒரு ஆளுக்கு இவ்வளவு கட்டணம் வசூலிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில பயங்கரமா வந்து பரவி இருக்கு. ஏன்னா அங்க மட்டும் தான் போய் கடலை மட்டும் பார்த்துட்டு என்டர்டைன்மெண்ட் வரலாம் நம்ம. ஆமா, அதுக்கும் நாங்க டோக்கன் போட வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வதந்தியை கிளப்பி விட. ஆமா, இப்ப மாநகராட்சி ஆணையர் குமர குருபுரனே அந்த விளக்கம் கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நீலக்குடி கடற்கரை திட்டத்தின் கீழே மாநகராட்சி அந்த செலவெல்லாம் வந்து ஏத்துக்கும், யார்ட்டையும் கட்டணம்லாம் வசூலிக்கப்பட மாட்டாதுங்கிறத வந்து அறிவிச்சிருக்காரு. ஆனா பார்க்கிங்க்கெல்லாம் காசு வாங்குறாங்க, வாங்கிட்டு அது மெசேஜ் வந்துரும்ன்றாங்க. சில இதுக்கெல்லாம் மெசேஜ் வர்றதில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டம் இருக்கு. பணம் எங்க போகுதுங்கிறது அங்கேயும் பார்க்கணும். இன்னொன்னு என்னன்னா, இந்த கடற்கரையை ஒட்டி இருக்கிறதுக்கு ஒரு மாநகராட்சியே ஒரு டிசைனோட ஒரு கடையை வச்சிருந்தாங்க. நாங்க பாருங்க இதா மாத்த போறோம், பெரிய அளவுல மாத்த போறோம்னா அந்த கடையே எங்கேயும் பயன்பாட்டிலேயே இப்ப இல்ல, எல்லாம் மூடி மூடி வச்சிருக்காங்க. அதுலயும் மிகப்பெரிய முறையீடு நடந்திருக்குன்னு குற்றச்சாட்டு இல்லாம எழுது. எதுக்கு அவ்வளவு கடைகள் சிட்டி முழுக்க நீங்க வந்து வச்சு இப்ப எந்த கடையுமே ஓப்பன்லயும் கிடையாது? அதுதான் ஸ்மார்ட் சிட்டி. நாங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சு எங்களுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டோங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய முறைகேடுகளை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்காங்க, அதை பற்றிலாம் வாய் திறக்கலாம். பட் இப்போ அந்த கட்டணம் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு மாநகராட்சி ஆணையர். இதுக்கிடையில் வந்து தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி, அங்கே வந்து 8 ஆண்டுகளாக டாஸ்மாக் கடையே இல்லை. ஏன் அப்படின்னா அந்த ஊரில் வந்து சுதந்திர போராட்ட தியாகிகள் 33 பேர் பிறந்த மண்ணில் மதுக்கடை இருக்கக்கூடாதுன்னு 8 ஆண்டுகளுக்கு முன்னாடியே போராட்டம் நடத்தி மக்கள் அங்கே இருக்கவங்கலாம் விரட்டி அடிச்சிருக்காங்க, டாஸ்மாக் கடையை வந்து விரட்டி அடிச்சிருக்காங்க. இந்த டைம்ல என்னன்னா, இப்போ அந்த ஊருக்குள்ள ஒரு 4-5 டாஸ்மாக் கடைகளை திறக்க அந்த அரசு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதுக்கு வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதை எப்படி பண்ணுவாங்கன்னா, வீடு கட்டுறோம்னு சொல்லிட்டு டாஸ்மாக் திறந்துருவாங்க. அதான் இந்த புது மாடலால இருக்காது. ஆமா, வீடு குடவுன் ஏதாவது ஒண்ணு சொல்லி கடைசியில திறக்கிற அன்னைக்கு தான் தெரியுது அது டாஸ்மாக்ங்கிற மாதிரி. ஆனா இந்த ஊர் மக்கள் வந்து முன்னாடியே ஸ்மெல் பண்ணி போராட்டம் நடத்திருக்காங்க. இதுல எல்லா கட்சிகளுமே கலந்துகிட்டு இருக்காங்க. அதிமுக, விசிக, தாவேகான்னு எல்லா கட்சிகளும் கலந்துகிட்டு இருக்காங்க. வியாபாரிகள் சங்கங்கள் கலந்துகிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் திரளா வந்து கலந்துகிட்டு இருக்காங்க. இங்க டாஸ்மாக் வரக்கூடாது அப்படிங்கிறதுல மெல்ல மெல்ல நீங்க மூடுறீங்க அப்படின்னா மெல்ல மெல்ல மூடிட்டு வரணும். இருக்கிற ஓப்பனே இல்லாத இடங்களை போய் ஓப்பன் பண்ணக்கூடாது. அப்ப யார் கண்ணில் மண்ணத்துவ பாக்குறீங்க? இந்த கவர்மெண்ட் யார் கண்ணில் மண்ணத்துவ பாக்குது? அவங்க கண்ணிலே துவிக்கிற மாதிரிதான் இருக்கு சில விஷயங்கள். திருநெல்வேலினாலே அல்வா, இருட்டுக்கடை அல்வா உலக ஃபேமஸ், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இந்த கடையோட உரிமையாளர் கவிதா சிங், இவங்களுடைய மகள் ஸ்ரீகனிஷ்காவுக்கும் கோயம்புத்தூரை சேர்ந்த பல்ராம் சிங் அவங்களுக்கும் வந்து பிப்ரவரி 2ஆம் தேதி கல்யாணம்லாம் பிரம்மாண்டமா வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. நெல்லையில இருந்து கோவை போயிருக்காங்க ஸ்ரீகனிஷ்கா. அதுக்கு பிறகு தொடர்ந்து வரதட்சணை வந்து கொடுமை, அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு கட்டத்துல வந்து 1.5 கோடிக்கு கார் வேணும்னு வந்து கேட்டுருக்காங்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து. இவங்களும் வந்து கார்லாம் கூட புக் பண்ணிட்டாங்களாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இருட்டுக்கடையால உரிமைகளுக்கு வேணும்னு வந்து கேட்டிருக்காங்க. உடனே கவிதா சிங் பொண்ணை கூட்டிட்டு போய்
எஸ்பி அலுவலகத்துல போய் புகார் வந்து கொடுத்துருக்காங்க. கடை எழுதி கொடுக்கலன்னா உன்னை நான் கொன்றுவேன் அப்படின்லாம் கூட வந்து மிரட்டியிருக்காங்களாம். வேற ஒரு பெண் கூட அவருக்கு தொடர்பும் இருக்கான். அதே ஸ்ரீகணேஷ்கா சொல்றாங்க, நான் வீட்டுல இருக்கிறவே இன்னொரு பெண்ணை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வர்றாரு அவரு அப்படின்னா. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஸ்ரீகணேஷ்காவுடைய மாமனார் பாஜகவோட மிகுந்த செல்வாக்கு நபரோட தொடர்புல இருக்காராம் அவரு. நீங்க புகார்லாம் கொடுத்தீங்கன்னா ஒண்ணுமே நாங்க வந்து ஆக்கிடுவோம், முடிஞ்சா கொடுத்து போறாங்கலாம் சொல்லிடுறாங்க. நீ புகார் வந்து கொடுத்துட்டாங்க. எங்க கடையில முதலமைச்சர் அல்வாலாம் சாப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இது வேற மாதிரி போக கூடாது. கண்டிப்பா வரதட்சணை கொடுமை அப்படிங்கிறது தடுக்கப்படணும். தீவிரமான நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற. சம்பாரிச்சு நீங்க வாங்குங்க, வேற ஒரு பொண்ணை கட்டிட்டு வந்து மிரட்டியா இருந்து எல்லாம் வாங்குவீங்க. 1.5 கோடி காரணம்னா நீ வாங்க, சம்பாரிச்சு வாங்கய்யா. அதான் அதை விட்டுட்டு இந்த மாதிரி வெக்கமே இருக்காது போல இருக்கு உங்களுக்கு எல்லாம். ஆமா, சில பேர் இந்த மாதிரி வரதட்சணை எல்லாம் கேட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. போலீஸ் இதுல கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அலகாபாத் உயர் நீதிமன்றம் அடிக்கடி சர்ச்சையில சிக்குவாங்க அங்க உள்ள நீதிபதிகள். ராம் நாராயண் மிஸ்ரா அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, பெண்களோட மார்பை பிடிக்கிறதும் அவங்க இதை கிழிக்கிறதும் வந்து பாலியல் துன்புறுத்தல்ல வராது அப்படின்லாம் சொல்லி உச்சநீதிமன்றத்தை வாங்கி கட்டிக்கிட்டாரு. இப்ப சஞ்சய் சிங் அப்படிங்கிற நீதிபதி வந்து ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்குல அந்த பெண் குடிச்சிருந்ததுனாலதான் இதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த பாலியல் குற்றவாளிக்கு ஜாமீன்லாம் கொடுத்துருக்காரு. இதுவும் சர்ச்சையாயிருக்கு. இது உச்சநீதிமன்றம் திரும்பியும் அந்த நீதிமன்றத்துல என்னதான் நடக்குது, உயர் நீதிமன்றத்துல ஒரு உணர்வுபூர்வமா ஒரு கேஸ் அணுகவே மாட்டீங்களா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கடுமையா கண்டிச்சிருக்காங்க. கண்டிச்சது யாரு அப்படின்னா பிஆர் கவாய் அவர் தான் கண்டிச்சிருக்காரு. அவர் வந்து மே 14ஆம் தேதியில இருந்து அவர் தான் தலைமை நீதிபதியா இருக்க போறாரு. ஏன்னா சஞ்சீவ் கண்ணாவோட பதவிக்காலம் முடியுது மே 13ஓட. நீதிபதியோட பதவி காலம் ஒரு டக்குன்னு முடியுது. நேஷனல் ஹெரால்ட் கேஸ் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். சோனியா ராகுல் காந்திக்கு எதிராக வந்து ஒரு தீவிரமான நடவடிக்கை அமலாக்கத்துறை எடுத்துட்டு இருக்காங்கன்ட்டு இப்போ வந்து சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணிட்டாங்க. இது காங்கிரஸ்ல இருந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக பாஜக எடுக்கிற ஒரு நடவடிக்கை தான் இது அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து போயிட்டு இருக்கு. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்க. இப்ப 600 கோடிக்கு மேல சொத்துக்கள் முடக்கப்படலாங்கிற தகவலுமே வெளியாகுது. உச்சபட்சமா கைது கூட செய்யப்படலாம்னா கூட சொல்றாங்க. போகப்போதான் தெரியும். இது ஒன்றுல ராபர்ட் வதேரா, சோனியா காந்தியுடைய மருமகனை அமலாக்கத்துறை கூட்டு விசாரிச்சிருக்காங்க. இது என்ன வழக்கு அப்படின்னா, 2008ஆம் ஆண்டு குருகிராம்ல ஒரு 7.5 கோடி சொத்து வந்து வாங்கியிருக்காரு. வாங்கின சில மாதங்கள்லயே அந்த 3 ஏக்கர் சொத்தை 58 கோடிக்கு வந்து வித்திருக்காரு. இதுல முறையீடு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு வழக்கெல்லாம் பதிவு வச்சிருந்தாங்க. இப்ப ஏற்கனவே அமலாக்கத்துறை ஆஜராக சொல்லியிருந்தாங்க. அப்ப ஆஜராகல. இப்ப வந்து ஆஜராகி 5 மணி நேரத்துக்கு மேல விளக்கெல்லாம் கொடுத்திருக்காரு ராபர்ட் வதேரா. காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர், பிரியா காந்தியுடைய கணவர், ராகுலுடைய மச்சான், சோனியா காந்தியுடைய மருமகன். அவங்க சோனியா காந்தி ராகுல் காந்திக்கும் ஒரு செக் அமலாக்கத்துறையால, மருமகளும் ஒரு செக் வைக்கிறாங்க. சுத்தி வளைக்கிறாங்க அந்த குடும்பத்தை. இன்னொரு பக்கம் மேற்கு வங்கத்துல இந்த வக்பு போராட்டத்துல வன்முறை வெடிச்சு பெரிய அளவுல ஒரு இதுவா மாறி இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்ப அது அடுத்த மாவட்டங்களுக்கும் பரவிட்டு இருக்கதா தகவல் வருது. மம்தா ரொம்ப அமைதியாவே இதை டீல் பண்றாங்க. ஏன்னா தொடர்ச்சியா அவங்க சட்டம் ஒழுங்குல சறுக்கிக்கிட்டே வருது மம்தா கவர்மெண்ட். இதை யூஸ் பண்ணிக்கிட்ட பாஜக அங்க வந்து பயங்கரமா பிரச்சாரமும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இந்த மத கலவரம் அப்படின்னாலே இதை வச்சு அவங்க பிரச்சாரம் பண்றத ஒரு வேலையா வச்சிருக்காங்க. அதை மேற்கு வங்கத்திலயும் ஆரம்பிச்சிருக்கு பாஜக. இந்தியன் ரயில்வேஸ் பத்தி நம்ம சொல்லவே வேணாம், நிறைய விஷயம் வந்து பேசியிருக்கோம். இப்ப என்னன்னா, மும்பையில இருந்து மன்வாட் போற அந்த பஞ்சுவாடி எக்ஸ்பிரஸ்ல நாட்டில் முதல் முறையாக அந்த ரயில்லே ஏடிஎம் மிஷின் வந்து நிறுவி இருக்காங்களாம். அத போற பயணிகள் அங்க ஏடிஎம் மிஷின்ல பணத்தை எடுத்துட்டு அப்படியே வருவாங்கல்ல, எடுத்துட்டு போவாங்கல்ல, டீ சாயா டீ வாங்கிக்கலாம், இல்ல சமோசா சாப்பிடலாம். ஏடிஎம் மிஷின்ல பணம் தான் எடுக்கணும், மிஷினே எடுக்கக்கூடாது. இன்னொரு பக்கம் என்னன்னா வந்து இந்தியன் ரயில்வேஸை பத்தி சொல்லிட்டீங்கல்ல, அதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. ஒரு 30 வருஷமா ஒரு ட்ரெயின், ஒரே ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல மட்டும் எல்லாமே 3 வேளை உணவும் ஃப்ரீயா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. காலை மதியம் டின்னர் எல்லாமே. என்ன பசி ட்ரெயின்ல புக் பண்ணணும்? எந்த ட்ரெயின்? அதுக்கு நீங்க வந்து மும்பை போய் மகாராஷ்டிரா போய் அங்க இருந்து நாண்டேட் போகணும். அந்த நாண்டேட்ல இருந்து பஞ்சாப்ல அமிர்ஸ்டர் அங்க வரையும் போற அந்த ட்ரெயின்ல தான் வந்து 3 வேளை உணவும் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா, இங்க மகாராஷ்டிராலையும் சரி பஞ்சாப்லயும் சரி இது எதுக்கு இந்த ரயில் விட்டுருக்காங்கன்னா, 2 சீக்கிய குருத்வாராக்களை இணைக்கிறதுக்கான ஒரு ரயில் தான் இது. ஒரு 39 ஸ்டேஷன்ல நிக்கிதான். அவங்க வந்து 3 வேளையும் உணவு கொடுக்குறாங்க ஃப்ரீயா, இந்தியன் ரயில்வேஸ். ஓகே, ஒரு சமூக சேவையா பண்றாங்கன்னு நினைக்கிறேன். டேபிள் ஃபேனும் சீலிங் ஃபேனும் சொல்லுதான், நம்ம 2 பேரும் மே மாசம் முடிவு வரைக்கும் ரிப்பேர் ஆகிடலாமாடா. தம்பி அப்படியெல்லாம் அவசரப்பட்டு எதுவும் முடிவு பண்ணிடாதீங்க ப்ளீஸ். மே மாசமா? ஜூலை வரைக்கும் அடிக்குங்கிறாங்க வெயிலு. ஆனா இன்னைக்கு மழை பெஞ்சிருக்கு. இன்னைக்கு நல்ல மழை சென்னையில. எப்படி டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம டைரக்டா லஞ்ச் சாப்பிடுறீங்க? பேச்சுலர்ஸ்
எங்க வீர வாழ்க்கையில இதெல்லாம் ஜகஜம் அப்படின்றாங்க. ஏசி இல்லாதவர்களின் வேண்டுதலே அவ்வப்போது பெய்யும் கோடை மழை. கோடையில மழை போல நல்ல மழை. ஆபீஸ்க்கு லேட்டானா டிராபிக் காரணம் சொல்ற மாதிரி தலைமுடி கொட்டுறதுக்கு ஹெல்மெட்டை காரணமா சொல்றாங்க அப்படின்றாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு விருது கொடுத்துடலாம். நான் தெரியும் அவர் என்ன சொல்லியிருந்தாரு. அமித்ஷா என்ன சொன்னாரு, டெல்லிக்கு மோடி, தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி அப்படிதான் சொல்லியிருக்காரு. ஆமா, அது இல்லாம திருப்பி கேட்காதீங்கலாம் சொல்றாரு. நீங்க தான் திருப்பி வந்து பேசுறீங்க. நீங்க தான் சொன்னீங்க 2029 வரைக்கும் கூட்டணி கிடையாது அப்படின்னீங்க. இப்ப திருப்பி மாத்தி இப்படி பேசிருக்கீங்க. ஆமா, இதுக்கு என்ன நம்ம பண்ண முடியும்? திருப்பின்னு ஒரு அவார்டா? இல்ல அப்படியே கொடுக்க முடியாது. ஆனா ஒரு வார்த்தை பேசுறதே, கூட்டணி பத்தி பேசுறதுக்கே ஒரு வாரம் வந்து ஆயிருக்கு. இன்னொன்னு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் என்ன? கூட்டணிங்கிறது கொள்கை கூட்டணி கிடையாது, எல்லாருக்குமே தெரியாது. தேர்தல் கூட்டணி, தொகுதி உடன்பாடு கூட்டணி தான். அப்ப எலெக்ஷனுக்கு ஒரு மாசம் முன்னாடி பண்றீங்களா புரியுது, 2 மாசம் முன்னாடி பண்றீங்களா புரியுது. இப்ப இந்த வருஷம் உங்களுக்கு நாடாளுமன்றம் வந்து நடக்க போகுது. இப்ப கூட்டணி முடிவாயிருச்சு. அப்ப ஏதாவது மசோதா கொண்டு வந்தாங்கன்னா அதிமுக ஆதரிக்குமா? நிறைய கேள்வியில் வருதா இல்லையா அதுல? ஆனா வெற்றி கூட்டணினாலே வெற்றி அமைக்க தானே அமைப்பாங்க. அதுதான் நான் அமைச்சிருக்கேங்கிறாரு. ஆனா தொண்டர்களே சுமந்து போய் உட்காந்துருக்காங்க கணத்துல கை வச்சு. அவர் அமைச்சாரா? அமித்ஷா தானே அமைச்சாரு. சரி, ஓகே. அவருக்கு ஒரு வார்த்தை பேசுறது ஒரு வாரம் காத்து இருந்திருக்காருல்ல, அதனால ஒரு வார்த்தை பேசுங்க எடப்பாடி பழனிசாமி வந்து கொடுத்துடலாம். ஓகே, நன்றி. மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அமானுஷ்ய மர்ம கதைகளின் சூப்பர் ஸ்டார் இந்திரா சௌந்தரராஜன் போகர் சித்தரை பின்னணியாக வைத்து அவர் எழுதிய சூப்பர் டூப்பர் ஹிட் நாவல் இறையுதிர் காடு இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். பிளே ஐகானை கிளிக் பண்ணி இறையுதிர் காடு கேளுங்க.